முஸ்லிம்கள் 786 என்ற எண்ணை பயன்படுத்துவது பிஸ்மில்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்ற அரபி வாக்கியத்தை குறிப்பதற்காகவே. இந்த வாக்கியம் இஸ்லாமில் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. குர்ஆனின் ஒவ்வொரு அத்தியாயமும் இந்த வாக்கியத்துடன் தொடங்கும் 9வது அத்தியாயத்தை தவிர. முஸ்லிம்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பு இந்த வாக்கியத்தை கூறுவது வழக்கம். 786 இன் பின்னணி. அப்ஜத் என்ற ஒரு பழங்கால அரபு எண் முறைப்படி ஒவ்வொரு அரபி எழுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட எண் மதிப்பு உள்ளது. இந்த முறைப்படி பிஸ்மில்லா அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வாக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தின் எண் மதிப்பையும் கூட்டி பார்த்தால் அதன் மொத்த மதிப்பு 786 ஆக வரும். சில முஸ்லிம்கள், குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்தைச் சேர்ந்தவர்கள், பிஸ்மில்லா என்ற புனிதமான வாக்கியத்தை அச்சிடப்பட்ட காகிதங்கள், கடிதங்கள் அல்லது பிற ஆவணங்களில் எழுதுவதை தவிர்ப்பதற்காக அதற்கு மாற்றாக 786 என்ற எண்ணை பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த காகிதங்கள் குப்பையில் வீசப்பட்டாலோ அல்லது தவறாக பயன்படுத்தப்பட்டாலோ புனிதமான வாக்கியம் அவமதிக்கப்படாது என்று அவர்கள் கருதுகிறார்கள். இருப்பினும் பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த நடைமுறையை ஆதரிப்பதில்லை. 786 என்ற எண்ணுக்கும் இஸ்லாமிய போதனைகளுக்கும் நேரடி தொடர்பு இல்லை என்றும் இது ஒரு விதத், மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட நடைமுறை என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். அல்லாஹுடைய திருநாமத்தை எழுதுவதற்கு பதிலாக அதற்கு பகரமாக ஒரு எண்ணை பயன்படுத்துவது இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகளுக்கு முரணானது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த நடைமுறை ஒரு பரவலான கலாச்சார நம்பிக்கையாக இருந்தாலும் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளின்படி இதற்கு அங்கீகாரம் இல்லை.